ஹே காய்ஸ், ஜப்பான்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் நம்மள பல பேருக்கு ஞாபகம் வரும். ஆனா இந்த வீடியோல ஜப்பானை பத்தி நமக்கு தெரியாத 7 தகவல்களை தான் பார்க்க போறோம். இது பார்த்து முடிச்சிட்டு இதுல எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. பார்க்கலாம் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இந்த வீடியோல இருந்து வர ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் 1 ரூபி அப்படிங்கிற கணக்குல நம்ம ஹெல்பர் பாக்ஸ்ல போட போறோம். ஒன்ஸ் அது 2000 ரூபியா ஆன அப்புறமா நம்ம அதை டொனேட் பண்ணிட போறோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜப்பான் கல்ச்சர்ல நம்பர் 4 4ஆம் நம்பர் அன்லக்கியான ஒரு நம்பரா பார்க்கப்படுது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல 4 ஷைன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் டெத்தையும் ஜாப்பனீஸ்ல ஷைன்னு தான் சொல்றாங்க. இதனாலதான் நம்பர் 4 அவங்க துரதிருஷ்டமான ஒரு நம்பரா பாக்குறாங்க. சில அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், மால்ஸ்ல கூட நம்பர் 4 இருக்காதுன்னு சொல்லப்படுது. அன்லக்கின்னு ஒன்று பார்த்தோம், இப்போ லக்கி. ஜப்பான்ல பிளாக் கேட்ஸ், கருப்பு பூனைகள் அதிர்ஷ்டமான ஒன்னா பார்க்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல கருப்பு பூனை துரதிர்ஷ்டமான ஒன்னா பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது ஜப்பான்ல கருப்பு பூனைகள் அதிர்ஷ்டமான ஒன்னா பார்க்கப்படுது. கருப்பு பூனைகள் குட் லக்க கொடுக்கறதா ஜப்பான்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. கருப்பு பூனைகள் செல்வங்களையும் செழிப்புகளையும் கொடுக்கறதா அவங்க நம்புறாங்க. ஜப்பான்ல நூடுல்ஸ் சாப்பிடும்போது அதை சத்தமா சாப்பிடுறது ஒருத்தங்க அவங்களுடைய சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதாவும் கண்ணியமான ஒன்னாவும் பார்க்கப்படுது. ஜப்பான்ல இருக்க பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ஸ்ல அவங்க எந்த உணவுகளை சமைச்சு விற்கிறாங்களோ அதே மாதிரியான ஃபேக்கான ரெப்ளிகாஸ், அதாவது பொம்மைகளை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபேக் ஃபுட்டை வாங்குறதுக்காக ஒரு தனியான இடமே ஜப்பான்ல இருக்கு. கப்பாபஷி ஸ்ட்ரீட், இத கிச்சன் ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க. அங்கதான் அந்த ஃபேக் ஃபுட்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்களாம். ஜப்பான்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நடுவுல கூட தூங்கிக்கலாம். அதுக்கும் அங்க அனுமதி இருக்கு. இந்த மாதிரி வேலை செய்யும் போது சின்னதா தூக்கம் தூங்கி எந்திரிக்கிற அப்போ ஒர்க் ஃப்ளோவும் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறதுனால இதை அவங்க அலோ பண்றாங்க. ஜப்பான்ல பச்சைக்கறியை சமைக்காம அப்படியே சாப்பிடுறதும் காமனான ஒன்னா இருக்கு. இந்த மாதிரி ஹாஸோட ரா மீட் தான் பிரபலமான ஒன்னாவும் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது. ஜப்பான்ல கல்யாணம் இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இருக்கிறதுக்கும் அங்க ஆக்டர்ஸை ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அங்க ஆக்டர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி, நண்பர்கள் மாதிரி எல்லாம் போர்ட்ரே பண்ணுவாங்க. இது ஜப்பான்ல முதலா 1990 காலங்கள்ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 7 ஃபேக்ட்ஸ்ல எது உங்களுக்கு நம்ப முடியாம இருந்துச்சு, இல்ல எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. பார்க்கலாம் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வருதுன்னு. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வேற எந்த தகவல்கள் வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்.